வணக்கம், வெல்கம் பேக் டு டிடி லைஃப் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். சுக்கா மாதிரி இருக்கும், கிரேவி மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி டேரெக்டாக செய்முறையை பார்த்துருவோம். நம்ம ஒரு எண்ணெய் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் கொதித்த பிறகு நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு எண்ணெயில் பாயில் பண்ணிக்கிறோம். அது ஒரு மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்குனிங்கன்னா அந்த சிக்கன் குயிக்காகவே பாயில் ஆயிரும். சும்மா ஒரு 2 வதக்கு மட்டும் லைட்டாக வதக்குங்க போதும். இதில் நீங்கள் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. சிக்கனும் ஒரு மாதிரி நல்ல ரோஸ்டடாக வரும் சிக்கன். இதில் சிக்கன் எண்ணெயில் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன், தனித்தனியாக அரைக்கல, 2 சேர்த்து அரைச்சி வச்சுருக்குது. 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். அடுத்தது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டையும் மஞ்சத்தூளையும் போட்டு பிரட்டி விடும் போதே உங்களுக்கு அந்த சிக்கன் நல்லா ஒரு மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். அது பார்த்திங்கனாலே தெரியும், அந்த பிரட்டி விடுறாங்கல்ல, அப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கும். குயிக்காக வேலை முடிஞ்சிடும். மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது மட்டும்தான் மெயினாக சேர்த்துக்கிறேன். இது நான் இதுக்கு கிரேவிக்கு கொஞ்சமாக தேங்காய் சாந்து இருக்குல்ல, தேங்காய் துருவலில் மிளகு, சீரகம் இது 2த்தையும் அரைச்சது இதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகு சீரக கிரேவி தான் நமக்கு அந்தளவுக்கு காரமும் நல்லாயிருக்கும். கறி குழம்புனாலே மிளகு சீரகம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சளிக்கு நல்லது. ஸோ மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணால் தண்ணியாக சேர்த்துக்கோங்க, கெட்டியாக வேணால் கெட்டியாக சேர்த்துக்கோங்க. நான் ஓரளவு தண்ணியாக சேர்த்து கொதிக்க வச்ச பிறகு அது அப்படியே சுண்டி வரும். அப்படியே அந்த தண்ணி சுண்டி வந்துடும். தண்ணி மசாலா எல்லாம் சுண்டி வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட பாட்டியோட ஸ்டைலில் உள்ள சிக்கன் இது தான். நம்மளோட சிக்கன் பாருங்க ரெடி ஆகிட்டு இப்படி தான் சுண்டி வரும். இன்னும் சுண்டி வராதாலும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.